Hi, hello friends. Welcome to MST Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th third termல இருக்கக்கூடிய இலக்கணம் மட்டும் தான் பார்க்க போறோம். அதுல 4 வகை சொற்கள் பார்க்க போறோம். பெயர்ச்சொல் பார்க்க போறோம். அணி இலக்கணம் அப்படிங்கிறது பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 4 வகை சொற்கள். 4 வகை சொற்கள் அப்படின்னா என்னன்னா, தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும், ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இப்போ ஓரெழுத்து ஒரு மொழியை தான் இந்த மாதிரி சொல்றாங்க. ஒரே ஒரு எழுத்து வந்து இப்போ ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் வந்து தலைவன் அப்படிங்கிற பொருளை தரும். சரிங்களா? இப்போ ஐவர் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 எழுத்து ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் அதுவும் வந்து ஒரு பொருளை தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு அவங்களே சொல்லிட்டாங்க, ஈ, பூ, மை, கல் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து சொல் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? இதுதான் கொஸ்டின். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். அதை கேட்டோம்னா தான் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படிங்கிற 4 வகைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன? ஒண்ணுமே இல்லப்பா, ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல். இப்ப பாரதி அப்படிங்கிறது வந்து ஒரு பெயரை குறிக்குது, அதனால அது வந்து பாரதி. பள்ளி அதுவும் ஒன்றன் ஒரு இடத்தோட பெயரை குறிக்கிறதுனாலும் அதுவும் பெயர்ச்சொல் தான். காலை, கண், நன்மை, ஓடுதல் இது எல்லாமே பெயர்ச்சொல் தான். அப்போ ஓடுதல் வந்திருக்கு, இது என்ன பெயர்? தொழில் பெயர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அது வந்து தொழில் பெயர் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். சரிங்களா? அது இலக்கண குறிப்பு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அது வந்து நம்ம பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, சொற்கள்ல அது என்ன வகையான சொல்? தொழில்ல பெயர் சொல் தானே வருது. ஸோ பெயர் சொல் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம தொழில் பெயர் பார்க்கும்போது பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பெயர் சொல் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்து வினைச்சொல். வினைச்சொல்னா என்ன? வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினை அப்படின்னா என்ன அப்படின்னா செயல். செயலை குறிக்கும் சொல் வினை சொல் எனப்படும். அந்த செயலை குறிப்பது வினை சொல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வா அப்படிங்கிறது ஒரு வினை. சோ வா, போ, எழுது, விளையாடு இது எல்லாமே வினைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இடைச்சொல் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். இடைச்சொல் அப்படின்னா என்னன்னா, பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும். சார்ந்து வருவது, பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது இடைச்சொல் எனப்படும். இப்ப இது வந்து இடைச்சொல் வந்து தனித்து இயங்காது. இது ஒரு நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இடைச்சொல் எப்பவுமே அது என்ன பண்ணாதுப்பா, தனித்து இயங்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு அப்படிங்கிற இடைச்சொல்ல வந்து நம்ம பயன்படுத்துறோம். தந்தையும் தாயும். அப்ப இந்த இடத்துல என்ன வந்திருக்கு? அப்படிங்கிற இடைச்சொல் வந்திருக்கு. மற்று அப்படிங்கிறதும் ஒரு இடைச்சொல். மற்றொருவர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடைச்சொல்லா வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல மற்றுங்கிறது இடைச்சொல். ஐ அப்படிங்கிறது ஒரு இடைச்சொல் தான். திருக்குறளை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதை வந்து ஒரு இடைச்சொல்லா இங்க பயன்படுத்திருக்காங்க. அடுத்து உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. உரிச்சொல் அப்படிங்கிறப்ப பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் அப்படிங்கிறாங்க. இப்ப மாநகரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப மா அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல். இது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லோட தன்மையை மிகுதிப்படுத்துது. ஸோ சால அப்படின்னு சொல்றோம். சால அப்படின்னா சால சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதுவும் வந்து என்னது? ஒரு வகையான உரிச்சொல் தான். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த 4 வகையான சொற்கள் முடிஞ்சு மதிப்பீடுல பாத்தீங்கன்னா அந்த சொல் வகையை அறிந்து பொருளா சொல்லை வட்டம் இதுன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம தனியா வீடியோ போட முடிஞ்சா அதையும் போட்டுருவோம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா 4 வகை சொற்கள் பார்த்துருக்கோம். சொற்கள் அப்படிங்கிறது வந்து 4 வகைப்படும். எந்த அடிப்படையில? இலக்கண அடிப்படையில் வந்து 4 வகைப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ பெயர் சொல், வினை சொல், உரிச்சொல் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பெயர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா, பெயரை குறிப்பது பெயர்ச்சொல், வினையை குறிப்பது வினைச்சொல், இடையில் வருவது சார்ந்து வருவது, பெயரையும் வினையையும் சார்ந்து வருவது
இடைச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. உரிச்சொல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் வினைச்சொல்லின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த நம்ம லெசன்ல பார்த்துருக்கோம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பெயர்ச்சொல் அப்படிங்கிறதான் பார்க்க போறோம். பெயர்ச்சொல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ மரம், பள்ளிக்கூடம், சித்திரை, கிளை, இனிப்பு, பாடுதல் இந்த சொற்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பெயரை தான் குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வாறு ஒன்றின் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். பெயர்ச்சொல் 6 வகைப்படும். பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இதுவே இலக்கண வகைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும் பார்த்தோம். இலக்கண வகைப்படி சொற்கள் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும் அப்படின்னு பார்த்துருக்கோம். சரியா? அதுல ஒண்ணுதான் பெயர்ச்சொல். இப்ப இந்த பெயர்ச்சொல் தான் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா 6 வகைப்படும் அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? சோ பெயர்ச்சொல்லோட 6 வகைகள் என்னென்னு பார்த்தோம்னா, பொருட்பெயர், இடப்பெயர், பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர். இந்த 6 வகை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன், பொருட்பெயர்னா என்னன்னு பார்க்கிறோம். பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது உயிர் உள்ள பொருட்களையும் உயிரற்ற பொருட்களையும் குறிக்கிறது. அப்போ உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள் எதுவா இருந்தாலுமே அது என்ன பெயர் தான்? பொருட்பெயர். எடுத்துக்காட்டுக்கு மரம், செடி, மயில், பறவை, புத்தகம், நாற்காலி. இது எல்லாமே என்ன பெயர்னு கேட்டாங்கன்னா பொருட்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இடப்பெயர். இடப்பெயர் ஒரு இடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் எனப்படும். எடுத்துக்காட்டு சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு. இது எல்லாமே என்ன பெயர் அப்படின்னு கேட்டோம்னா இடப்பெயர். அடுத்து நம்ம பார்க்க போறது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் எனப்படும். இதுக்கு எடுத்துக்காட்டு நிமிடம், நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. இது எல்லாமே காலத்தை குறிக்குது. அதனால நம்ம வந்து இத காலப்பெயர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சினைப்பெயர். சினைப்பெயரை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினைப்பெயர் எனப்படும். கண், கை, இலை, கிளை இது எல்லாமே சினைப்பெயர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பண்பு பெயர். ஒரு பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் எனப்படும். இப்ப வட்டம், அது ஒரு பண்பை குறிக்குது, வட்டமா இருக்கு. சதுரம், செம்மை, நன்மை இது எல்லாமே என்ன பெயர்? பண்பு பெயர். இப்ப இந்த வட்டம், சதுரம் கேட்டா நம்ம பண்பு பெயர் டக்குன்னு போட்டுருவோம். செம்மையும் கூட நம்ம வந்து அது பண்பை குறிக்குதுன்னு போட்டுருவோம். நன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா வித்தியாசமா இருக்கிறது தான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் 4ல நீங்க பார்த்துருக்கலாம். இமிலிசை அப்படிங்கிறது வந்து வந்துருந்துச்சு. இது எல்லாருக்குமே வந்து ஒரு சேலஞ்சிங்கான கொஸ்டினா தான் இருந்துச்சு. இதுக்கு ஆன்சர் வந்து வினைத்தொகை அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ வந்து நம்ம எல்லாமே வந்து வித்தியாசமா என்ன இருக்கோ அதை வந்து நம்ம தேடி தேடி பார்த்து படிக்கணும். புக்ல இருக்க எக்ஸாம்ல மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்குவோம். அடுத்து பண்பு பெயர். நன்மை அப்படிங்கிறதும் பண்பு பெயர் தான். தொழில் பெயர். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர் எனப்படும். தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல் இது எல்லாமே என்னதுதான்? ஒரு தொழில். ஸோ தொழில் பெயர் அப்படின்னு சொல்றோம். இப்ப 6 வகை பெயர் சொல்லுக்கான சான்றுகளை நம்ம தொடர்ல அமைப்போம். இப்ப பெயர் வந்து தனியா கொடுத்துட்டாங்கன்னா, இப்போ புத்தகம் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து பொருள் பெயர் போட்டுருவோம். இப்ப இதுவே வந்து ஒரு தொடரா இருந்துச்சுன்னா எப்படின்னு பார்க்கிறோம். காவியா புத்தகம் படித்தாள். காவியா புத்தகம் படித்தாள். அப்ப புத்தகத்தை படிக்கிறாள். ஸோ அது பொருள் பெயர். சரிங்களா? என்ன படித்தாள் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வரும். காவியா பள்ளிக்கு சென்றாள். எந்த இடத்திற்கு சென்றால், எந்த இடம் தானே வருது. ஸோ அப்ப அது இடப்பெயர். காவியா மாலையில் விளையாடினாள். எப்பொழுது விளையாடினாள்? அப்ப அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு காலத்தை தான் சொல்லி ஆகும். சரிங்களா? அப்ப மாலையில் விளையாடினாள். மாலைங்கிறது ஒரு காலப்பெயர். காவியா தலை அசைத்தாள். சினை அப்படின்னா உறுப்புன்னு அர்த்தம்பா. சரிங்களா? அப்ப சினை அப்படின்னா வந்து நம்ம உறுப்பு. ஸோ காவியா தலை அசைத்தாள். அப்ப தலைங்கிறது ஒரு உறுப்பு. சினைப்பெயர். காவியா இனிமையாக பேசுவாள். அப்ப அவளோட பண்பை குறிக்குது. அப்ப இனிமைங்கிறது ஒரு பண்பு. காவியாவுக்கு நடனம் ஆடுதல் பிடிக்கும். ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு தொழிலை குறிக்கக்கூடிய ஒரு பெயர். ஸோ ஆடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? இதுதான் வந்து 6 வகை பெயர்களுக்கான சான்றுகள். அடுத்து நம்ம பார்க்க போறது இடுகுறி பெயர், காரண பெயர். நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் இடுகுறி பெயர், காரண பெயர் என 2 வகையா பிரிச்சிருக்காங்க. பெயர் சொல்லதான் பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்க?
இடுகுறி பெயர் காரண பெயர் பிரிக்கிறாங்க. அப்ப இடுகுறி பெயர்னா என்ன அப்படின்னா, காலங்காலமா பெரியவர்களால வந்து வச்சு வச்சு வழங்கப்பட்ட பெயர் தான் வந்து இடுகுறி பெயர். மண், மரம், காற்று. இதுல இந்த இடுகுறி பெயர்லயுமே ரெண்டு இருக்கு. ஒண்ணு இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்றாங்க. அப்ப இடுகுறி பொது பெயர்னா என்ன அப்படின்னா, ஒரு இடுகுறி பெயர் அத்தன்மையுடைய எல்லா பொருள்களையும் பொதுவாக குறிப்பது. என்ன சொல்றாங்க, பொதுவாக குறிச்சிச்சுன்னா அது இடுகுறி பொது பெயர்ன்றாங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்ப மரம், காடு அப்படின்னு சொன்னாங்கன்னா அது இடுகுறி பொது பெயர். இதுவே மா மரம், கருவேலங்காடு அப்படின்னு அதனோட சிறப்பை குறித்து, அதாவது குறிப்பா ஒரு பொருளை மட்டும் குறிக்கிறது இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா பொருட்களையும் பொதுவாக குறித்தால் அது வந்து இடுகுறி பொது பெயர். இதுவே ஒரு பொருளை மட்டும் குறிச்சிச்சுன்னா அது வந்து என்ன, இப்ப மாமரம்னா மாமரத்தை மட்டும்தானே குறிக்கும், அப்ப ஒரு பொருளை மட்டும்தான் குறிக்குது. ஸோ இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர். அடுத்து காரண பெயர். காரண பெயர்னா என்ன அப்படின்னா, நம் முன்னோர் சில பொருள்களுக்கு காரணம் கருதி சில பெயர்களை வந்து இட்டிருக்காங்க. சரிங்களா, காரணம் கருதி சில பெயர்களை இட்டிருக்காங்க, அதுக்கு பேரு தான் காரண பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயரிட்டிருக்காங்க, அதுக்கு பேரு காரண பெயர். இப்ப நாற்காலி, 4 கால்கள் இருக்கிறதுனால அது நாற்காலின்னு பேர் வந்துச்சு. கரும்பலகை, கருப்பா இருக்கிறதுனால அதுக்கு பேரு கரும்பலகைன்னு பேர் வந்துச்சு. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அதுக்கு பேரு காரண பெயர். காரண பெயர்லையும் வந்து 2 வகைப்படுது. அது வந்து காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காரண பொது பெயர்னா என்ன அப்படின்னா, இதுவும் அதே மாதிரிதான். இடுகுறி பொது பெயர்னா பொதுவா குறிக்கிறதா, அதே மாதிரி காரண பெயரும் பொதுவாக என்ன காரணத்தினால, பறக்கிற காரணத்தினால அது காரண பெயரா இருக்கு, அது பொதுவா சொல்லியிருக்காங்க. ஸோ பறவை, அணி, இது எல்லாமே வந்து காரண பொது பெயர். அடுத்து காரண சிறப்பு பெயர் அப்படின்னா, இதுவும் வளைஞ்சிருக்கிறதுனால வளையல். ஓகே, வளையல் எப்படி இருக்கும், வளைஞ்சிருக்கும், அதனால வளையல். அதை காரண பொது பெயர்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து காரண சிறப்பு பெயர், வளைந்திருக்கும் காரணம் மட்டும் கிடையாது, அது வந்து பெண்கள் கையில அணியக்கூடிய வளையல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மரங்கொத்தியும் வந்து ஒரு பறவை இனம் தான். ஸோ பறவை அப்படின்னு வந்தா நம்ம காரண பொது பெயர்னு போடுறோம். இதுவே மரங்கொத்தி அப்படின்னு வந்துச்சுன்னா காரண சிறப்பு பெயர்னு போடுறோம். ஓகேவா, எது மரங்கொத்தி அப்படிங்கிறது காரண சிறப்பு பெயர் அப்படி. ஏன், மரத்தை கொத்துறதுனால அது மரங்கொத்தி, ஸோ அதோட சிறப்பை சொல்றதுனால காரண சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ இந்த டாபிக்ல வந்து இந்த காரண சிறப்பு பெயரோட வந்து அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த இலக்கணத்துக்கு போயிடுவோம். டைரெக்டாக நம்ம இலக்கணமாக பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதை பற்றின ஒரு ஐடியா நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம், இயல் 3ல் இருக்கக்கூடிய அணி இலக்கணம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அணி இலக்கணத்தில் நம்ம இங்கே ஒரு 2 அணி பார்க்குறோம். 1 இயல்பு நவிற்சி அணி, 2 உயர்வு நவிற்சி அணி அப்படின்னு சொல்கிறாங்க. இயல்பு நவிற்சி அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, அணி என்பதற்கு அழகு என்பது தான் பொருள். அணி என்பதற்கு என்ன பொருள், அழகு என்பது பொருள். கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இந்த 2 பாயிண்ட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இயல்பு நவிற்சி அணி அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடி அழகுடன் கூறுவது இயல்பு நவிற்சி அணி ஆகும். சரிங்களா, உள்ளதை உள்ளபடி கூறுவது, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, தன்மை நவிற்சி அணி. சரிங்களா, இப்போ வந்து தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொன்னாங்க. இயல்பு நவிற்சி அணிக்கு இன்னொரு பேரு தன்மை நவிற்சி அணி. தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்கிது கன்று குட்டி அப்படின்னு ஒரு இயல்பான இந்த விஷயத்த பாருங்க. வெள்ளை பசு தோட்டத்துல மேயுது, அங்க துள்ளி குதிக்குது கன்று குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடி சொல்லியிருக்கனால இது வந்து என்னது அப்படின்னு கேட்டோம்னா இயல்பு நவிற்சி அணி அப்படின்னு சொல்லணும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாட்டை யார் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். இது வந்து கவிமணி தேசிக விநாயகனார். இந்த பாடல்ல பசுவும் கன்றும் ஒன்றுடன் ஒன்று கொஞ்சி விளையாடுவதை இயல்பாக எடுத்து கூறியிருக்காரு. எனவே அது இயல்பு நவிற்சி அணி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா, அடுத்து உயர்வு நவிற்சி அணினா என்னன்னு பார்க்கணும்.
ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அளவுடன் கூறுவது உயர்வு நவிற்சி எண்ணி ஆகும். அது சாதாரணமா இருந்தா கூட ஒரு பொருளோட இயல்பு அதை மிகைப்படுத்தி நம்ம கூறுவதுதான் உயர்வு நவிற்சி எண்ணி அப்படின்னு சொல்றோம். குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தா அப்படின்னு ஒரு தாய் தாலாட்டு பாடுறார். ஸோ இதுல உயர்வு நவிற்சி அணி இடம்பெற்று. சரிங்களா? ஸோ இந்த பாடத்துல நம்ம அணி இலக்கணத்துல 2 அணி தான் பார்க்குறோம். அணினா அழகு அப்படின்னு சொல்றாங்க. அணினா என்ன சொல்றாங்க? அணினா அழகுன்னு சொல்றாங்க. அடுத்து சுவையோடு, கவிஞர் சுவையோடு கருத்தை சொல்வதற்கு உதவுவது அணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 அணி பார்க்குறோம். இயல்பு நவிற்சி அணி, உயர்வு நவிற்சி அணி. இந்த இயல்பு நவிற்சி அணிக்கு இன்னொரு பேரு தன்மை நவிற்சி அணின்னு சொல்றோம். உயர்வு நவிற்சி அணினா இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது உயர்வு நவிற்சி அணின்னு சொல்றோம். சரிங்களா? அவ்வளவுதான். ஸோ நம்ம 6th 3rd டேர்ம்ல இருக்கக்கூடிய இலக்கணங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம 6th 1st டேர்ம் 2nd டேர்ம் வீடியோஸ் போட்டிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.